வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனாலே அவரை போல குறைவற்றவர்களாக வாழுவீர்கள். மற்றவர்களுடைய குறைவுகளையும் நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு 60வது இறை ரகசியம், இன்ப அதிர்ச்சியின் இறை ரகசியங்கள். Spiritual secrets of pleasant surprises. Very important truth. The Spirit of the Lord is the greatest teacher. பரிசுத்த ஆவியானவரே மிக சிறந்த போதகர். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவார். இன்றைய செய்தி என்னவென்றால், இன்ப அதிர்ச்சியின் இறை ரகசியங்கள். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் பிளசன்ட் சர்ப்ரைசஸ். பாருங்க, ஆண்டவருடைய ஞானம் என்ன ஞானம்? அனந்த ஞானம். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? நம்முடைய மூளைக்கு எட்டாததுங்க. சரிங்களா? ஆராய்ந்து முடியாத தேவன். அவருடைய கிரியைகளையும் ஆராய்ந்து முடியாது, அவருடைய செய்கைகளையும் ஆராய்ந்து முடியாது, அவருடைய வார்த்தையையும் ஆராய்ந்து முடியாது. ஹல்லேலூயா! அவ்வளவு ஆனந்த ஞானம் உள்ள தேவன். இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்? தம்முடைய ஊழியத்திற்கென்று ஆட்களை செலக்ட் பண்ணும்போது அதிர்ச்சி வைத்தியம் பண்ணி இருக்கிறார், அல்லது இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இன்ப அதிர்ச்சி கொடுத்தும் ஊழியர்களை அழைத்திருக்கிறார். துன்பமயமான அதிர்ச்சி வைத்தியமும் கொடுத்து தமக்கென்று ஊழியர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய வழிகள் அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்கக்கூடிய வழிகள். அந்த அதிர்ச்சி வைத்தியம் உங்களுக்கு பெரிய இன்பகரமான வாழ்க்கையை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கு அவர் பொதுவாக தன்னை வெளிப்படுத்த அதிர்ச்சி வைத்தியம் செய்திருக்கிறார். அதை போல ஊழியத்திற்கு அழைக்கவும் அதிர்ச்சி வைத்தியம் பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் 2, புதிய ஏற்பாட்டில் 2 உதாரணங்களை பார்க்கும் பொழுது, ஆமா, தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் தான் என்பதை உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. முதலாவது பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து பார்ப்போம். அவனுக்கு என்ன இன்ப அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் என்று சொல்லி லூக்காவில் வாசிப்போமா? உங்களுக்கு தெரிந்ததாக இருந்தாலும், இந்த பகுதிகள் உங்களுக்கு தெரிந்தவைகளாக இருந்தாலும், நான் நம்புகிறேன் புதிய வெளிப்பாடுகளை இன்றைக்கு உங்களுக்கு தருவார். The book of Luke chapter 5 from verses 5. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் எப்படி பேதுருவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் செய்தார் என்று சொல்லி இங்க நம்ம வாசிக்க போறோம். பாருங்க, அவர்கள் முழுவதும் பிரயாசப்படுறாங்க. இங்க வலைய போடுறாங்க, கிடைக்கல. அங்க வலைய போடுறாங்க, கிடைக்கல. ஆழமா போய் போடுறாங்க, கிடைக்கல. கரை ஓரத்துல போடுறாங்க, ஒரு மீன் கூட கிடைக்கலங்க. அங்க வந்தார் பாருங்க நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னபடி வலையை போட்ட பொழுது நடந்தது என்ன தெரியுமா? அதுல முக்கியமான ட்ரூத் என்னது? 5வது வசனத்திலே, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றான். ரைட்? நம்ம வார்த்தையை தான் நம்ம தியானிக்கிறோம். வார்த்தையை விட்டு வெளியே போகக்கூடாது. 6வது வசனத்துல நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன் பிடிச்சார்களாம். அது எந்த அளவு இருந்தது? மிகுதியான மீன்கள். அது எந்த அளவு இருந்தது? 2 படவுகளும் அமிழத்தக்கதாக. அடுத்து எவ்வளவு இருந்தது? திரளான மீன்கள். அப்புறம் எப்படியா? பிரமிச்சு போனாங்க. இப்படியெல்லாம் ஃபிஷிங் நடக்குமா? அவர்களாலே கற்பனை செய்யவே முடியலங்க. என்னடா, நம்ம நைட் ஃபுல்லா ட்ரை பண்ணோம், இவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இவ்வளவு மீன்களா? பிரமிச்சு போயிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, எதற்காக இந்த அதிர்ச்சிகரமான அற்புதம் செய்தார்?
இன்றைய தலைப்பு என்ன? இன்ப அதிர்ச்சியின் இறை ரகசியம். ஏன் இவ்வளவு ஒரு திகில் பிடிக்கக்கூடிய, சரீரமெல்லாம் இருதயமெல்லாம் திகில் பிடிக்கக்கூடிய பயங்கரமான ஒரு அற்புத ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஏன்? மைண்ட் செட்டை மாத்தணுங்க. யாருடைய மைண்ட் செட் வேணும்? மைண்ட் செட்டை மாத்தணும். பேதுரு டீம் தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. அவர் எருசலேமில் 30 வயசு வரைக்கும் நாசரேத் ஊர்ல இருந்தார். எத்தனையோ முறை எருசலேமில் தங்கி இருந்திருப்பார். அப்போ அவர் பிரதானமாக 30 ஆண்டுகள் வரை தன்னுடைய நேரத்தை எருசலேமிலும் நாசரேத் ஊர்ல தான் செலவழிச்சாருங்க. ஆனா தனக்கு ஒரு டீமை ஏற்படுத்த, ரைட், தன்னுடைய பொறுப்புகளை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கடத்துறதற்கு இன்டென்ஷனலா ஃபிஷர்மேனை தேடி போறாருங்க. அதுவே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. பாருங்கள், என்னுடைய நாலேஜ் படி 2 அல்லது 3 தொழில்கள் மிகவும் ஒழுங்கினமான தொழில்கள். இதெல்லாம் விவசாயம் ஒரு ஒழுங்கினமான தொழில். உங்களுக்கு தெரியும், கோமணம் பாய்ச்சிக்கிட்டு தான் வேலை செய்வாங்க இல்லையா? இப்பவும் கிராமத்தில் அப்படிதான் இருக்காங்க. பெண்கள் தன்னுடைய முழங்கால் வரைக்கும் தூக்கிட்டு தான் அந்த வயக்காட்டுகள் நடந்து போவாங்க. ஒழுங்கினமான தொழில். 2வது ஒழுங்கினமான தொழில் எது? நம்ம ஆடு மேய்க்கிறது. ஒழுக்கத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதே போல ரொம்ப ஒழுங்கினமான தொழில் எதுனா எதுதான்? மீன் பிடிக்கிறது தான். அநேக வேளைகளிலே மீனவர்கள் அந்த நாட்கள்ல நிர்வாணமாக தான் மீன் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா ராத்திரி நேரம். இன்றைக்கு இந்த மீன் பிடிக்கிறவர்களை அவர் இன்டென்ஷனலா தேடி போறார். போய் அவர்களுக்கு கிரகிக்க முடியாத மீன்களை கொடுத்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறாரு. அப்பொழுதுதான் அவன் மைண்ட் செட் மாறுது. ஆமா, எப்ப இவர் ஏதோ ஒரு பெரிய ஆளா இருக்கிறாரு, இவர் கூட போனா ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு நம்பி மைண்ட் செட்டை மாற்றுவதற்கு தேவன் இன்ப அதிர்ச்சி வைத்தியம் செய்தார். அதே போல பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் எடுப்போம். அது யாரு? கிதியோன். அவனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறாரு. இப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், அப்புறம் அபிஷேகத்துல நடத்தணும், என்ன செய்யணும், வேற ஞானஸ்தானம் கொடுக்கணும், பைபிள் காலேஜில் கிடைக்கணும், கொடுக்கணும். இதுக்கு பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே செய்யலப்பா. நேர போனாரு, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, சரி சாமின்னு வந்துட்டாங்க. ரைட். அதன் பிறகு 3.5 ஆண்டுகள் இன்டென்ஷனலா, இன்டென்சிவா, ஆழமா அவர்களோடைய படுத்து, அவர்களோடைய உண்டு, அவர்களோடைய உறங்கி 3.5 வருஷம் கூடவே வைத்து பயங்கரமான பயிற்சி கொடுத்தார். அதுலயும் ரகசியம் என்னன்னா, வேற பெரிய பயிற்சிலாம் கொடுக்கல. என்ன சொல்லல, எப்ப 5 ஆகமங்களையும் படிங்க, சங்கீத புஸ்தகத்தை படிங்க. இன்னும் 3.5 ஆண்டுகளில் ஒரு நேரம் கூட பேசலங்க. காலையில எழுந்து 1 மணி நேரம் தலைகளை நில்லுங்கன்னு 1 மணி நேரம் கூட பேசலானா ஒன்றை கற்றுக் கொடுத்தார். பிரதானமாக அது என்னவென்றால், தண்ணீரை போல அற்புதம் செய்கிற கலையை கற்றுக் கொடுத்தார். கண் சிமிட்டுவது போல பலத்த அற்புதங்களை செய்யக்கூடிய ட்ரைனிங் கொடுத்தாரு தவிர வேற எந்த ட்ரைனிங் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு பாருங்க. அதை நம்ம தியானிப்போமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த நாள்ல உங்க எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி காத்திருக்குதுங்க. இந்த கிதியோனை பார்ப்பதற்கு முன்பதாக அதே பேதுரு விழுந்து போறான், பின்வாங்கி போயிடுறான். அதை பார்த்து விடும் பாருங்க. விழுந்து போன, பின்வாங்கி போன இந்த குழப்பவாதியாகிய சொதப்பல் மன்னனாகிய பேதுருவை திரும்ப ஊழியத்திற்கு அழைக்கிறதற்கு இன்ப அதிர்ச்சி தான் கொடுக்காருங்க. அதை நான் வாசிக்கட்டுமா உங்களுக்கு? மீண்டும் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு பின்வாங்கி போன பேதுருவை தேடி போறாரு. எப்போ இவன் பின்வாங்கி போயிட்டான்? 3.5 வருஷம் அவ்வளவு அற்புதங்களை பார்த்தா, தினந்தோறும் ஃப்ரீ சாப்பாடு, தினந்தோறும் விஐபி. எத்தனை பேர் பேதுருட்ட, பேதுரு கொஞ்சம் உங்க தலைவர்கிட்ட சொல்லுப்பா, எனக்கு ஒரே தலைவலி. எத்தனை பேர் அவன்கிட்ட வந்திருப்பாங்க இல்லையா? இப்படி ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவன்
இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அங்க அந்த நாள் வந்தபோது என்ன செஞ்சிட்டான், இவன் கேப்டன்ஷிப் எடுத்து எல்லாத்தையும் மீன் பிடிக்க கூட்டு போயிட்டான். விழுந்து போனான், பின்வாங்கி போனான். சரிங்களா? ஆனால் அவர் சொன்னபடியே 3வது நாள்ல உயிரோட எழுந்துட்டார். பசங்களை தேடி பார்த்தா எங்க போயிட்டாங்க, எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டான். ரைட்? அங்கேயும் திரும்ப ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்காரு பாருங்க. எந்த வசனம் சொல்லுகிறது? அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? யோவான் 21 3வது வசனத்திலே, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கல, ஒரு மீனும் கிடைக்கலங்க. ஃபர்ஸ்ட் காலிங்கிலேயும் ஒரு மீனும் கிடைக்கல. வலை கிழியத்தக்கதாக பிரமிக்கத்தக்க மீன் கொடுத்தார். இங்க பாருங்கள் 6வது வசனத்திலே, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் இழுக்க முடியாதிருந்தது. இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம், இழுக்க முடியாத அளவுக்கு மீன். இதுதாங்க பிப்ளிக்கல் லாங்குவேஜ். உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட நான் உன்னை மேன்மையாக வைத்திருக்கிறேன். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எப்பா, இப்படி மேலான வசனங்கள் நிறைய இருக்கு. ஓகே, பாருங்க, இதுல வலை கிழியத்தக்கதா. அருமையான தேவர்களே, தேவன் உங்களை அப்படித்தான் அழைக்கிறாருங்க. சாதாரண அற்புதம் செய்யறதுக்கு உங்களை அழைக்கல. ரைட்? பாருங்க, இந்த பேதுரு எந்த அளவுக்கு ஒழுங்கினமானவன் பாருங்களேன். ஏன்னா இதை அடிக்கடி சொல்லுகிறேன்னா, உங்களிடத்துல அநேக ஒழுக்க கேடுகள் இருக்கு பாருங்க. இதை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. ரைட்? நீங்கள் இதை நினைத்து சோர்ந்து போகிறதுனாலதான் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். என்ன எப்படிங்க பயன்படுத்த முடியும்? நான் ஒழுக்கமே இல்லையே, காலையில என்னால ஜெபம் பண்ண முடியலையே, இன்னும் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரலையே. அருமையான தேவர்களே, உங்களுக்கு நல்ல செய்தி. பேதுரு எந்த அளவுக்கு ஒழுங்கினமானவன் பாருங்கள். அங்கே 7வது வசனத்திலே, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதிச்சிட்டான். நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு கடல் தண்ணியில குதிக்கிறாங்க. இதை விடவா நீங்க ஒழுங்கினமா இருக்கிறீங்க? ஏன் ஊழியத்துக்கு வர மறுக்கிறீர்கள்? நீங்க ஊழியத்துக்கு வாங்கங்க, தைரியமாக வாங்க. இங்க வந்த பிறகு அநேக காரியங்களில் நீங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். நீங்க நினைக்கிற அந்த அங்கிள்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட், நீ என் மனைவிட்ட கேட்டாதான் தெரியுங்க நான் எவ்வளவு ஒழுங்கினமானவன் என்று சொல்லி. வட்டத்துக்கு வெளியே நிற்காதீங்க. உங்களுக்கு அழைப்பு இருக்கிறது என்று தெரிந்தால் முழு நேர அழைப்பு செய்யுங்க. இல்லைன்னா ஊழியத்தை இன்றைக்கே துவங்குங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் ஊழியத்திற்கு அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். என்னுடைய ஆவியிலே உணர்கிறேன். என்னுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கிற நபர்களாக இருந்தால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது என்பது மாத்திரமல்ல, நீங்கள் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால்தான் நான் மேலானவைகளை பேசும் பொழுது உங்களால் அதை ரசிக்க முடிகிறது. நான் அற்புதங்களை பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமா, இந்த அங்கிள் சொல்ற மாதிரி தானே எழுதியிருக்கு, இது என்னை பற்றி தானே சொல்லியிருக்கு, நான் அடிக்கடி சொல்ற தேவர்களே என்று சொல்லி ஆரம்பத்துல நீங்க தடுமாறுனீங்க, இப்ப ஏற்றுக்கொள்றீங்க பாருங்க. யோவான் 10வது அதிகாரம் 34, 35வது வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களே, அதை ஏற்றுக்கொள்ள வைப்பவர் பரிசுத்த ஆவியானவர். வட்டத்துக்கு வெளியே நிற்காதீங்க. ஆசீர்வாதமாய் இருந்தா மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். உங்களால கிரகிக்க முடியாத ஆசீர்வாதம். ப்ரொமோஷனா இருந்தா உங்க அந்த ட்ரம்பை போல நீங்க டாப்ல இருப்பீங்க. ரைட்?
கடன் கொடுக்கிற நபராக இருந்தால் இலவசமாக கோடி கோடியாக கொட்டுவீர்கள். ஆசீர்வாதமாக இருந்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் நம்முடைய தேவன் மிகப்பெரிய தேவன். எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மிகப்பெரிய ஊழியத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மிகப்பெரிய உயர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உயர்வு எப்படி இருக்கும்? மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல இருக்கும். ரைட்? அந்த உயர்வு எப்படிங்க இருக்கும்? மலை மேல் இருக்கிற பட்டணம் மகிமையாக இருக்கும், அது மறைந்திருக்க மாட்டாது. அதே போலதான் என்னுடைய செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் மலை மேல் இருக்கிற பட்டணமாக, அநேகருக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு வழிகாட்டிகளாக நீங்கள் அறிகிறீர்களோ அறியவில்லையோ, தேவன் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர். பாருங்கள், 153 பெரிய மீன்கள் வலை கிழியத்தக்கதாக. மைண்ட் செட் மாறிச்சு. யாருக்கு? பேதுருவுக்கு மைண்ட் செட் மாறிச்சு. அப்போ அதிர்ச்சி வைத்தியத்தை ஏன் செய்கிறார்? உங்க மைண்ட் செட்டை மாத்தணும். நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய அருமையான அண்ணன் மோன்சி லாசரஸ் கர்த்தர் கிருபையா மிக சிறந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார் இல்லையா? ஆயிரங்களுக்கு பயன்படுகிறார். ஏன் லட்சத்தை கூட தாண்டிட்டாருங்க. ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி நடந்தது. சென்னையில பாடி என்கிற அந்த இடத்துல அவங்க தகப்பனார் ஒரு வியாபாரி, சின்ன வியாபாரி. பாருங்க, அவர்கள் எல்லாம் எந்த குடும்பத்தை? பூஜாரிகள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் பரம்பரையாக. என்ன செய்தாங்க? இவன் வருஷ கணக்கா படுக்கையில இருக்கிறான், எலும்புரிக்கு வியாதின்னு நினைக்கிறேன். இவன் மரணத்துக்கு ரெடி ஆயிட்டான். இவனை என்ன செய்யணும்? அனுப்பிட்டா நல்லது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை திண்ணையில கிடைத்து வச்சிருப்பாங்களாம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால வச்சிடுங்களேன். தேவன் அங்கு அவருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் செய்தாருங்க. டாக்டர்லாம் கைவிட்டாங்க, பெற்றோரும் கைவிட்டாங்க. யாரோ ஒருவர் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி, அடிக்கடி வந்து சொல்லி, ஜபித்து கொண்டு இருக்கும் பொழுதே படுக்கையில எலும்பும் தோலுமாக படுத்து கொண்டிருந்த நம்முடைய சகோதரன் எழுந்து உட்கார்ந்து பாருங்க, மனம் புதிதாயிற்று. இவர்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன். ரைட்? பேதுரு என்ன நினைச்சா? எப்பா, இவர் தான் தேவன்பா. நாங்க முழுதும் மீன் பிடிச்சு ஒண்ணுமே கிடைக்கல, இப்பொழுது வலை கிழியத்தக்கதாக, படகுகள் மூழ்கல் தக்கதாக மீன் கிடைச்சிட்டு மைண்ட் செட் மாறிட்டு. நான் யோசித்து பார்க்கிறேன், மோன்சி லாசரஸ் அண்ணனுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் வருகின்றன, அசைக்க முடியல. அவருடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன் தெரியுமா? அதிர்ச்சி வைத்தியம் ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்டது இல்லையா? நான் கூட அப்படி யோசிக்கிறேன். என்னுடைய செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணுங்க. அப்பதான் நீங்க ஊழியத்துக்கு ஜம்ப் இன் பண்ணுவீங்கல்ல. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்கள், தேவன் எதற்காக அதிர்ச்சி வைத்தியம் செய்கிறார் என்றால், தன்னுடைய வழிகளிலே உங்களை நடத்துவதற்காக அவர் அதிர்ச்சி வைத்தியம் செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டுல கிதியோனுக்கு இன்ப அதிர்ச்சி, என்ன அதிர்ச்சி கொடுத்தார் என்று பார்ப்போமா? Hallelujah. Thank you Lord for your goodness. The book of Judges chapter 6 verse 36 from 36 to 40. பாருங்கள், அவனையும் ஊழியத்திற்கு அழைக்கிறதற்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறார். அங்கே நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 36வது வசனத்திலே, இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரே சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். இவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு ஒரு தோலை, ஒரு மிருகத்தினுடைய தோலை நான் விரித்து வைப்பேன், காலையில வந்து பார்ப்பேன், என்னுடைய தோல் என்ன செஞ்சிருக்கணும்? தோல் மாத்திரம்தான் நனைஞ்சிருக்கணும். பனியினால பூமியில நிலத்துல ஒரு இடமும் என்ன செஞ்சிருக்க கூடாது? நனைஞ்சிருக்க கூடாது இல்லையா? பாருங்க, நடந்தது என்ன? 38வது வசனம், அப்படியே ஆயிற்று. ரைட்?
திரும்பவும் இவன் என்ன செய்யறான் பாருங்க, அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதில் இருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிடிச்சிட்டான். 39வது வசனம், அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக, தோலினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றார். 40வது வசனம், அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார், தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. ஒரு அதிர்ச்சி தானங்க, ஷாக் ஆயிருக்கும் பாருங்க. ஆனா இது என்ன அதிர்ச்சி? இன்ப அதிர்ச்சி, இன்பகரமான அதிர்ச்சி. அது பயமுறுத்துதலா இல்ல, அப்படிதானே? ஆனால் பயமுறுத்துகிற அதிர்ச்சி வைத்தியமும் செய்து தேவன் தமக்கு ஊழியர்களை எடுத்திருக்கிறார் பாருங்க. ஆமா, அந்த செய்தியின் கடைசியில நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இன்னைக்கு பயங்கரமான இன்ப அதிர்ச்சியினாலே தேவன் உங்களை மூழ்கடிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்னவென்று எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. கடைசி வரைக்கும் இந்த செய்திகளை கேளுங்கள். பாருங்கள், நம்ம மோசையை எடுப்போமா? அவனுக்கு இன்ப துன்ப அதிர்ச்சி அல்லது துன்ப இன்ப அதிர்ச்சி. என்ன துன்ப அதிர்ச்சி? திடீர்னு கைய பார்த்தா குஷ்டரோகம். எவ்வளவு அதிர்ச்சி வந்திருக்குங்க. அவன் ரைட் ஆர் நாட்? கைய மடியில போடுங்கிறாரு, மடியில போட்டு எடுத்தா குஷ்டரோகம். அதிர்ச்சி, திகிலு ரெண்டும் பிடிச்சிருக்கும். அவருடைய அனந்த ஞானம் பாருங்க. திரும்ப இவன் மைண்ட் செட்டை இன்னும் உறுதியா ஸ்ட்ரென்தன் பண்ணணும், மாற்றணும். என்ன செஞ்சாரு? திரும்ப மடியில போட்டு எடுத்து பார்த்தா குழந்தையின் தோலை போல மாறிட்டு. துன்ப இன்ப அதிர்ச்சி. பேதுருவுக்கு ஒல்லி இன்ப அதிர்ச்சி தான், இவனுக்கு துன்ப. எவ்வளவு பயம் வந்திருக்கும்ல, ஐயோ கையை போச்ச, வாழ்நாள் எல்லாம் இப்படித்தானே இருக்கணும், அப்படித்தானே நினைச்சிருப்பான். அடுத்த நிமிடமே இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அப்புறம் என்ன செஞ்சான்? கோலை கீழே போடுங்கிறாரு. கீழே போட்டா பார்த்தா பாம்பாயிற்று. துன்பம் நிறைஞ்சிட்டு, ஐயோ பாம்பு இல்ல. அதை உடனடியாக இன்ப அதிர்ச்சியாய் மாற்றினார்கள். வாளை பிடித்த பொழுது பாம்பு கோலாக மாறிட்டு. எதற்காக? மனிதர்களுடைய மனதை புதிதாக்க. ரைட்? கிருபை பாருங்க, கடந்த 7 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான அற்புதங்கள், ஒவ்வொரு மாதமும் 100க்கும் அதிகமான அற்புதங்கள் குறிப்பா தொலைபேசி மூலமாக நடக்கின்றன. ஏன் அவர் செய்கிறார்? அது ஒரு அதிர்ச்சி வைத்தியம். நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன். பாருங்கள், அண்ணனும் முடிவு பண்ணிட்டாங்க. யாரு? நம்ம மோகன் சி லாசரஸ். அவ்வளவுதான், கொஞ்ச நாள்ல நம்மளை கல்லறையில வச்சிருவாங்க. ரைட்? ஆனால் தேவன் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து ஒரு அற்புத சுகத்தை கொடுத்த பொழுது சத்தம் காட்டாம அவருக்கு பின்னால வந்துட்டாங்க. அவர் சொல்லுகிறதையெல்லாம் செய்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்படுகிறார்கள். பலத்த அற்புதங்களை நாலு மாவடியில தேவன் செய்து தன்னுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறார். அருமையான தேவர்களே, அருமையான ஊழியர்களே, பாருங்கள், இன்றைக்கு மனிதர்களுடைய மனதை மாற்றுவதற்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய நிழலில அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா இல்லையா? உன்னுடைய கரத்திலே அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா இல்லையா? உன்னுடைய நாவிலே அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு துப்பாக்கியை வச்சிட்டு நீ பட்டினியிலையும் பசியிலையும் பரதேசியா வாழ்ந்துட்டு இருக்கிய. அநேகர் தங்கள் ஆஸ்திகளால் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். அநேகர் டாக்குமெண்ட்டை கொண்டு கொடுத்துட்டாங்க. ஏன் ஐயா அவ்வளவு பலத்த அற்புதம்? கிருபை பாருங்க. எனக்கு 10,000 கோடி ரூபாய் வேணுங்க. ஏன்? லட்சக்கணக்கான ஆலயங்களை கட்ட வேண்டும், ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை கட்ட வேண்டும், ஏழைகளுக்கு இலவச கல்வி கொடுக்க வேண்டும், அநேக இளைஞர்களுக்கு வேதாகம கல்லூரிகளில் அவர்களை அட்மிட் பண்ணணும். எனக்கு இதுக்கு 10,000 கோடி ரூபாய் வேணும். தேவன் அதை தருவதற்கு என்னதான் செய்ய போறாரு? அநேகருக்கு அதிர்ச்சி வைத்தியம் செய்ய போறாரு. அது எப்படி இருக்குன்னு நான் கனவு காண்றாங்க. ட்ரம்ப் வந்துட்டாரு அமெரிக்க அதிபதியாய். நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவருடைய பேரை அல்லது பேத்தி ஒருத்தர் இறந்து போயிடுறான்.
யாரோ சொல்றாங்க, ஐயா இப்படி சென்னையில ஒருத்தர் இருக்கிறாரு, தொலைபேசி மூலமாகவே செத்தவரை எழுப்பிடுவார். அவர் என்ன கூடுவார், ஹலோ ஹவ் ஆர் யூ, ஐ சே எஸ் ஹவ் ஆர் யூ ட்ரம்ப் அப்படின்னு பாருங்க. அப்புறம் அவர் பிரச்சனை சொல்லுவாரு. நான் சொல்லுவேன், இந்த மொபைல் போனை உன் பேரை காத்துல வைப்பா, நான் பேசுவேன். ஐயா நான் சென்னையில் இருக்கிறேன், இந்தியாவில் சென்னையில் இருக்கிறேன். யுனைடெட் ஸ்டேட்ஸில் அநேகர் அற்புத சுகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஜெர்மனியில் பெற்றிருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் பெற்றிருக்கிறார்கள். 60 வருஷம் வியாதி நின்றுருக்கு, 20 வருஷம் படுக்க மாறி இருக்கு. ஐயா இந்த அற்புதங்களை செய்வதற்கு எவ்வளவு விசுவாசமும் எவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவர் வேணுமோ அந்த பவர் போதுங்க, செத்தவங்களை எழுப்பிடலாம். இட் இஸ் த ரெவலேஷன் த கிரேசியஸ் இன் த லார்ட் ஹஸ் given unto me. நான் தொலைபேசியில அதிர்ச்சி வைத்தியம் பண்ணுவேங்க, இன்ப அதிர்ச்சி வைத்தியம். அவன் உயிரோட எழுந்துருவான். ட்ரம்ப் கேட்பாரு, உனக்கு என்ன வேணும், நான் கேட்டதெல்லாம் தருவீங்களா? ஆமா ஆமா ஆமா, எனக்கு என்ன கேட்பேன் தெரியுமா, ட்ரம்ப் உங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அத்தனை எனக்கு வேணும். எலான் மஸ்க் உங்க ஃப்ரெண்டு தானே, அவருடைய அத்தனை ஃபேக்டரி எனக்கு வேணும். நான் அதை போய் கட்டி அணைக்க மாட்டேங்க. நான் என்ன சொல்லுவேன், அவங்க உடனே எனக்கு பத்திரத்தை எழுதுவாங்க. ஐயா பத்திரம்லாம் எழுத வேண்டாம், உங்க பேர்ல இருக்கட்டும். அதுல வர்ற லாபத்துல பாதிய எனக்கு அனுப்ப வேண்டாம், நான் சொல்ற வேலையே செய்யணும். நான் அதை கட்டிட்டுலாம் என்னால எனக்கு நேரம் கிடையாது. நான் வேதத்தை தியானிப்பதிலையும் பிரசங்கிப்பதிலே இருப்பேன். ஐயா அப்ப என்ன செய்யணும், எவ்வளவுயா லாபம் வருது, மாசம் 10,000 கோடி வருது, அப்போ மாசம் 5,000 கோடிய நீங்க என்ன செய்யுங்க, ஒரிசாவில் ஒரு 10,000 சபை கட்டுங்க, பீகார்ல 10,000 ஆலயம் கட்டுங்க, அங்க உள்ள கிராமங்கள்ல பள்ளிக்கூடம் கட்டுங்க, அவ்வளவு பேருக்கு இலவச கல்வி கொடுங்க, நான்லாம் வந்து பார்க்க மாட்டேன், நீ தான் செய்யணும். ட்ரம்புக்கு நான் பேச முடியும். எப்பொழுது இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து எல்லாருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் பொழுது நான் சொல்வதை உலகம் கேட்குமா இல்லையா? Right? Am I exaggerating? ஐயா according to the scripture இது சப்ப மேட்டர்ப்பா. According to the knowledge of the heavenly Father இது சாதாரண காரியம். Right? Hallelujah. அவர்தான் சொன்னாரு, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அவர்தான் சொன்னாரு, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அவர்தான் சொன்னாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்தான் சொன்னாரு, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரைட்? ஹல்லேலூயா. என்னோட இணைந்து கொள்ளுங்க, கஷ்டப்படாம ஊழியம் செய்யலாம். அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதுதான் அவருடைய அனந்த ஞானமா இல்லையா? பேதுரு பிரசங்கித்தாங்க, 4,000 பேர் 3,000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி சப்பையா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவு பேர் மனசு மாறாதுங்க. பலத்த அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்கிற நூற்றாண்டு, இந்த 21வது நூற்றாண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை கொண்டு? பேதுரு, பேதையாகிய பேதுரு, திரும்ப திரும்ப பின்வாங்கி போன பேதுரு, பொய் சொன்ன பேதுரு. என்ன பொய் சொன்னா? சத்தியமா எனக்கு இவரை தெரியாதுப்பா. பொய் சொன்னானா இல்லையா? அலங்கோலமான ஒழுங்கினமான பேதுரு. என்ன ஒழுங்கினா? 3.5 ஆண்டுகள் பயிற்சிக்கு பிறகும் நிர்வாணமாக நின்ற பேதுருவை முழங்கினாங்க, அற்புதம் செஞ்சான், செத்தவங்களை எழுப்புனா, ஆயிரக்கணக்கான என்னது ஞானஸ்நானங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், 3,000 பேர் அல்லது 4,000 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்போ எப்படி ஒரு 10,000 பேர் இருந்ததுல 4,000 பேர் 10,000 பேருக்கு இவன் எப்படிங்க பிரசங்கம் பண்ணியிருப்பான்? என்ன கிடையாது, மியூசிக் கிடையாது, வேற என்ன கிடையாது, கீபோர்டு கிடையாது, கிட்டார் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஆடியோ சிஸ்டமே கிடையாதுங்க. ரைட்? நான் யோசிச்சு 10,000, நான் ஒரு 5,000 பேர் உள்ள ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கேன். அதுவே ஹியூஜா இருந்தது. அப்போ அதோட டபுள் கிரௌடு. இவன் அற்புதம் நடக்குதுன்னு கூட்டம் எல்லாம் நெருக்கி போயிருந்திருப்பான். சரீரத்துல அந்த காலத்துல குஷ்டரோகம்லாம் லகுவானதுல, குஷ்டரோகம் உள்ளவங்கலாம் கையை தூக்குங்க, தூக்கிட்டீங்களா கையை கீழே போடுங்க, போட்டுட்டீங்களா கையை பாருங்க, குஷ்டரோகம் இல்லை என்று சொல்லி இருப்பான். அப்படிதானங்க சொன்னாரு மோசே, உன் கையை மடியில போடு, குஷ்டரோகம். எடுத்து பார்த்தா குழந்தையுடைய ஸ்கின்னு வந்துட்டான். என்னதுல இருந்தவன் அந்த குஷ்டரோகத்துல சோகமானவன் 500 பேர். எல்லாரும் முன்னால வாங்கப்பா, அடுத்தது பேப்டிசம் சர்வீஸ். இப்படி ஒவ்வொரு வியாதியையும் சிம்பிளா நீக்கி
3000 4000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா என்றால், இன்றைக்கு கிட்டாரு, கீபோர்டு, ட்ரம்ஸு, பாட்டு, மியூசிக்கு, வேற என்ன நல்லா ஜொலிக்கிற லைட்டு, கோட்டு ஷூட்டெல்லாம் போட்ட நாம உலகத்தை உலுக்க வேண்டாமா? உலகத்தை உலுக்குவதற்காகத்தானே தேவன் இந்த செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தானே சொன்னார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வேன். அப்போ இந்த பேதுருவுக்கு 2 படவுகள் நிறையத்தக்கதாக, அமிழத்தக்கதாக, பிரமிக்கத்தக்கதாக மீன்களை கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்ததை போல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்களும் இன்ப அதிர்ச்சியினாலே உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக 21வது நூற்றாண்டிலே தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. மாற்று வழியே கிடையாதுங்க. அவர் சொன்ன வழிதான் எப்பவுமே வேலை செய்யும். எதற்காக அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார்? அவருடைய வார்த்தையை உறுதி செய்யும். ரைட்? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிறது. அவரை அல்லாமல் பூமியிலே வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லுகிறது. அப்ப நீ என்ன சொல்றா? பலத்த அற்புதங்களை செய்யும் பொழுதே சொல்றா, இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரம் உயிரோட வருகிறது என்று சொன்ன உடனே எழுப்பிடுது. உடனே அங்க உள்ள கூட்டத்தார் நீ சொல்றதெல்லாம் கேட்க ரெடி ஆயிருவாங்க. ரைட்? அப்ப நீ இயேசுவே ஆண்டவர் என்று பேசுவா, தேவனுடைய வார்த்தையை பேசுவாய். அந்த வார்த்தையை உறுதி செய்ய, அதிர்ச்சி வைத்து செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறார். நீ விழித்து எழும்பு. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அடுத்து பாருங்க, புதிய ஏற்பாட்டுல யாருக்கு? துன்ப இன்ப அதிர்ச்சி வைத்தியம் யாருக்கு? நம்முடைய பால். அவனை உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணி, அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி, அப்புறம் ஞானஸ்நான வகுப்பு நடத்தி, அப்புறம் ஞானஸ்நானம் கொடுத்து, அப்புறம் அபிஷேக வகுப்பு நடத்தி, அப்புறம் அபிஷேகத்துக்குள்ள நடத்தி, அதுக்கப்புறம் பைபிள் காலேஜில் 4 வருஷம் போட்டா பருப்பு வேகாது. ஒரே ஷாட். கண்ணை குருடாக்குனார். அப்புறம் கண்ணை திறந்து விட்டார். போச்சு. முதலாவது துன்ப அதிர்ச்சி. கண்ணை திறந்த எப்படி இருந்திருக்கும் பாரு, எவ்வளவு பெரிய இன்பம். அப்பா நான் தப்பிச்சுட்டப்பா, நான் குருடன் கிடையாது, ஆண்டவரை என்ன சொன்னாலும் செய்யறேன். ரைட்? நான் இன்னொன்று காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையானவர்களே, உங்களுக்கு அழைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சா முழு நேர ஊழியத்தை பாருங்க. எல்லாருக்கும் அழைப்பு இருக்குங்க, நோ டவுட் அட் ஆல். சரிங்களா? முழு நேர அழைப்பு இருந்தா நீங்க ஆயத்தமாக இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். கிருபை கிருபை கிருபை. நான் அல்ல, ஏற்கனவே ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு பேப்டிசம் கொடுத்திருக்கிறவங்க என்னோட தொடர்புல இருக்காங்க. அவர்களை வைத்து உங்களுக்கு என்ன செய்யறோம்? ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? உங்களுக்கு தேவையான பொருளாதார சப்ளை நாங்க பண்றோங்க. கிருபைங்க. தேவன் ஒருவரையும் சாதாரண வாழ்க்கைக்கோ, சாதாரண ஊழியத்திற்கோ, சாதாரண திட்டத்தை நிறைவேற்றவோ, சாதாரண ஆசீர்வாதத்திற்கோ அழைக்கவே இல்லை. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் உங்களுடைய கற்பனைக்கு மிஞ்சினது, உங்களுடைய திராணிக்கு மிஞ்சினது. எந்த மனுஷனும் செய்ய முடியாத வேலையை செய்யும்படியாகவே தேவன் உன்னை தேவர்களாக வைத்திருக்கிறார். ரைட்? ஹல்லேலூயா. ஓ thank you. See, அவருடைய வழிகளே ஆராய்ந்து முடியாதுப்பா. சும்மா சொல்லிக்கிட்டு சொரிஞ்சிக்கிட்டுலாம் இருக்குது இல்லை. கண்ணை குருடாக்கிட்டார். இதைத்தான் எலிமாட்ட அவர் செய்யறாரு. யாரு? பவுல். இல்லையா? பவுல் எலிமாட்ட இதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்காரு. அதுல எழுதியிருக்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல அந்த எலிமாவுடைய எஜமான் விசுவாசம் வைத்தான். ஏன்? அதிர்ச்சி வைத்தியம். வேலைக்காரனுக்கு அதிர்ச்சி வைத்தியம். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாத வழிகள். சரிங்களா? அதிர்ச்சி வைத்தியம் வரும் வரைக்கும் காத்திருக்காதீங்க. எழும்புங்க அருமையான தேவர்களே. முதலாவது நீங்க எதுல எழும்புன்னு சொல்லட்டுமா? டெய்லி அற்புதம் செய்யுங்க. தினந்தோறும் அற்புதம் செய்யுங்க. அதே போல எளிதான ஊழியம் ஒன்றுமே இல்லை. நான் சொன்னதே திரும்ப ஒன்று சொல்லட்டுமா? ஊழியங்களில் பாருங்க, ஒரு 100 விதமான ஊழியர் இருக்கலாங்க. புக்கை எழுதுறது, ரேடியோ ஊழியம், டிவி ஊழியம், ரைட்? பிரசங்கம் பண்றது, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஏழைகளுக்கு உதவு, எல்லாமே ஊழியம் தானே. லகுவான ஊழியம் எதுன்னு சொல்லட்டுமா? ஊழியத்திலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்யறதுங்க.
அற்புதம் செய்கிறதை போல எளிதான ஊழியம் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். தபித்தாள் செத்து போயிட்டா, அடக்கம் பண்ண போறாங்க. 3 நாள் உபவாசம் பண்ணி உயிரோட எழுப்புனா கஷ்டம். எத்தனை பேர் புரியுதுங்க? 1 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபம் பண்ணாலும் கஷ்டங்க. தபித்தாலே எழுந்திரு 2 வார்த்தை 2 வினாடிகள்ல சொல்லுவது எளிதா இல்லையா? நிழல் பட்டு அது எழுதியிருக்குதுங்க. பேதுருவுடைய நிழல் பட்டு எல்லாரும் சோகமாயிட்டாங்களாம். கஷ்டமா இல்லையே. அற்புதம் செய்கிறதை போல எளிதான ஊழியம் ஒண்ணும் கிடையாது. அந்த அற்புதம் செய்கிறதுல ஒரே ஒரு சீக்கிரட் இருக்கு, அதையும் சொல்லி தந்துடுறேன். என்ன தெரியுமா? சீக்கிரட்டே இல்லைங்க, அதான் சீக்கிரட்டுங்க. அதுல ஒன்றும் ரகசியமே இல்லை. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தா சோமாகுது, மலையை பார்த்து பேசினா போயிருது, தவித்தாலே எழுந்திருந்தா, இதுல என்னங்க சீக்கிரட் இருக்கு? ஒரு சீக்கிரட் இல்லைங்க. ரைட். சமீபத்துல நியூசிலாண்டுல இருந்து போன் வந்து கழுத்து இப்படியே இருந்துச்சு பல ஆண்டுகள். நான் வர டிரைவ் பண்ணிட்டே இருக்கேன். வீடியோவில் வர சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. சிஸ்டர், நான் சொல்றதை செய்வீங்களா? சொல்லுங்க பிரதர். அந்த வலி இருக்கிற இடத்துல கை வைங்க. வச்சிட்டீங்களா? வச்சுட்டேன். கையை எடுத்துருங்க, சுகமாயிற்று. இது என்னங்க கஷ்டமா? கவனிக்கிறீர்களா அருமையான தேவர்களே? எப்படி வாழ வேண்டிய நீங்க இப்படி வாழுகிறீர்களே? அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய தகுதியையும் ஆற்றலையும் தந்து விட்டுத்தான் உன்னை பற்றி அதை சொல்லுகிறார். நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். அப்போ அவர் செய்த அற்புதங்களையாவது நீங்க செய்தா, அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்தார்களே, அப்படி உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான நபர்கள் வருவார்களே, அவர்களுக்கு நீங்களே ஒளியாக இருந்து இயேசுவே ஆண்டவர் என்று பறைசாற்றி ஆயிரங்களை ஆண்டவர் நடத்துவதற்கு அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறாரு. என்றைக்கு இதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமாங்க? ஐயா, இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் நான் சொல்றேன். நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய அற்புதம். இதுல ஒண்ணு ரகசியமும் இல்லைங்க. இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இந்த சத்தியத்தை என் மைண்ட் ஏற்றுக்கொண்டது பாருங்க. ஒரு வியாதிக்காரரை விட்டு வைக்கிறது இல்லை. ஏரோப்ளேன்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, ஒரு வியாதிக்காரர்களை விட்டு வைக்கிறது இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து முடமா இருக்கிறாரு, பிச்சைக்காரனா இருக்கிறான். நான் ஒரு 100 ரூபா பிச்சை போடுறது இல்லைங்க, 100 ரூபாயும் கொடுத்து அவன் காலை நான் சுகமாக்கிட்டு தான் அடுத்த இடத்துல போறேன். அவ்வளவு எளிதான ஒரு அற்புதம் செய்கிற ஊழியத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். இப்போ உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? அதிர்ச்சி வைத்தியம் தேவை. எதற்கு? நான் தேவனாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னவர், எழுதி தந்தவர், எள்ளளவும் பொய்யுரையாத தேவன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதா. ஒரு முறை நாகர்கோவிலிருந்து ஒரு சகோதரி அழைக்கிறாங்க. எத்தனையோ வருஷம் ஏதோ ஒரு வியாதி மறந்து போச்சு பாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுறேன். இயேசு நாமத்தினால இந்த என்னது கழுத்து வழியே போன ஏதோ ஒன்று சொன்ன, பொத்திரி விழுந்துட்டாங்க. 600-700 கிலோமீட்டர்ல 6000 7000 கிலோமீட்டர் இல்லைங்க, 60,000 கிலோமீட்டருக்கு அங்கேயும் நீங்கள் இருக்கிற தேசத்துல உங்க வீட்டிலிருந்து அற்புதம் செய்ய முடியும். அதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ரைட்? அப்படியே ரிசீவ் பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம். உங்க சரீரத்துல என்ன வியாதி இருந்தாலும் சரி, இன்று கண்ட இந்த வியாதியை இனி நீங்கள் காணாதிருக்கும்படியாக, இன்று காணுகிற இந்த பலவீனங்கள், சோர்வுகளை இனி காணாதிருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போகிறார். அது என்ன செய்யும்? உங்க உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரலோக வல்லமையினால் அவர் உங்களை நிரப்ப போகிறார். சிலர் நீங்க விழுந்துருவீங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க, தலையில கை வச்சிடுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த நாள்ல நீர் சொன்னீர், அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னீர். நான் சொன்னபடியே இந்த பிள்ளைகள் இப்பொழுது அவருடைய சரீரம் எங்கும்
ஒரு அதிர்ச்சி வைத்தியம். இப்பொழுதே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ வல்லமை இறங்குவதாக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி, நரம்பு, எலும்பு, தசைகள் எல்லாம் அந்த வல்லமையினால் தொடப்படுகிறது. இப்பொழுதே இந்த சர்வத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் இவர்களை விட்டு விலகுவதாக. எல்லா பலவீனங்களும் இவர்களை விட்டு விலகுவதாக. எல்லா சோர்வுகளும் இவர்களை விட்டு விலகுவதாக. எல்லா பயங்களும் விலகுவதாக. எல்லா சந்தேகங்களும் விலகுவதாக. ஒரு புதிய தைரியம் உண்டாகிறது, ஒரு விசுவாசம் உண்டாகுது, மனசுல ஒரு சமாதானம், சந்தோஷம், தைரியம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உண்டாவதாக. தேவரே, நான் சொன்னபடியே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் செய்து இவர்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் கொடுத்தருளினதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நடந்து பாருங்கள் அருமையானவர்களே, நீங்க நடந்து பாருங்க. அந்த நீங்கள் கண்ட அந்த கட்டி அங்கே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு புதிய பேங்க்ரியா வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, நீங்க இனி டயாலிசிஸ் பண்ண வேண்டியதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை மறவாமல் இருக்க ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் திரையிலே காணுகிறீர்கள் அல்லவா, இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஒரு நல்ல நிலம். நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு மா விதையை விதைத்தால் வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான மாங்கனி கொடுக்குது. வருஷா வருஷம் ஒரே விதை வருஷா வருஷம் ஆயிரக்கணக்கான கனிகளை கொடுக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் 30, 60, 100 நிறுத்துறான்னு நான் யோசித்து பார்த்தா, அந்த நாட்கள்ல இருந்தவர்களுக்கு அவ்வளவுதான் விசுவாசிக்க முடிஞ்சது. இப்ப நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். சோ இந்த நீங்கள் விதைக்கிற விதையானது நல்ல நிலமாகிய ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ்ல நீங்க விதைக்கிறதுனால நீங்க ஒரு 1000 ரூபாய் விதைத்தா வருஷா வருஷம், நல்லா கவனிக்கணும், வருஷா வருஷம் 1000 மடங்காக பெருகி உங்களுக்கே வந்து சேருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருக விதையுங்கள், பெருக அறுவடை செய்வீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, சந்ததி சந்ததியாக 1000 மடங்கு பெருகி வருஷா வருஷம் உங்களையும் உங்களுடைய சந்ததியும் வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.